Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video la chapter 8 application of integrals la exercise 8.1 la introduction வந்து பார்க்க போறோம். Area under simple curves மட்டும் தான் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ பழைய புக்ல வந்து நம்மளுக்கு இன்னும் 2-3 டாபிக்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருந்தது. பட் ஆனா நம்மளுக்கு இப்போ ஏரியா அண்ட் சிம்பிள் கர்வ்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் சாப்டர்ல நம்ம வந்து இன்டெகிரல்ஸ் சாப்டர்ல வந்து நம்ம பார்த்துருப்போம். அதுல வந்து நம்ம இன்டெஃபினட் இன்டெகிரல்ஸும் வந்து நம்ம பார்த்தோம், டெஃபினட் இன்டெகிரல்ஸும் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ இந்த சாப்டர்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இது எப்படி வந்து இந்த டெஃபினட் இன்டெக்ரல் பேஸ் பண்ணி தான் வந்து ஃபுல்லுமே வரும் இந்த சாப்டர்ல. அண்ட் இங்க வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டு ஃபைண்ட் த ஏரியா அண்ட் சிம்பிள் கர்வ்ஸ். ஒரு கர்வுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம ஸ்மாலர் கிளாஸஸ்ல இருந்து நிறைய ஜாமெட்ரிக்கல் பிக்சர்ஸ், நிறைய ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் லைக் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ட்ரெபீசியம், சர்க்கிள்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபார்முலாஸ் வந்து பார்த்துருப்போம். அந்த ஃபார்முலாவை வந்து நம்ம நிறைய ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணியும் வந்து நம்ம பண்றோம். பட் ஆனா சில இந்த மாதிரி வந்து சிம்பிள் ஃபிகர்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கர்வ்ஸ் குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் போதுமானது இல்லை. ஸோ அப்போ அதை எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து இதுல சில கான்செப்ட்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸை வந்து நம்ம இதுல உள்ள கொண்டு வரோம். ஸோ இந்த சாப்டர்ல பர்டிகுலரா ஏரியா அண்டர் த சிம்பிள் கர்வ்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து நம்ம ரெண்டா வந்து பாக்குறோம். இங்க என்ன பார்க்க போறோம்னா, இந்த கர்வ் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கா, ஏரியா ஆஃப் த கர்வ் பிட்வீன் த ஆர்டினேட்ஸ். ஆர்டினேட் அப்படின்னா வந்து ஒய் ஆக்சஸ் கோஆர்டினேட், அதாவது ஒய் கோஆர்டினேட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் ஆப்சிஸா அப்படின்னும் போத வந்து எக்ஸ் கோஆர்டினேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம்ல. ஸோ திஸ் இஸ் ஆப்சிஸா அண்ட் திஸ் இஸ் ஆர்டினேட். இதெல்லாம் வந்து நீங்க 9th வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இங்க த ஏரியா பவுண்டட் பை த கர்வ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இதுதான் வந்து இந்த ஏரியா. இந்த ஏரியாவை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இது ஃபுல்லா வந்து ஏரியா என்க்ளோஸ்ட் இந்த பை அ சிம்பிள் கர்வ். இப்போ இந்த ஏரியா வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன் அப்படின்னா, இந்த ஏரியாவை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பை தின் ஸ்ட்ரிப்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து இருக்குல்ல, தீஸ் ஆர் வாட் வெர்டிக்கல் தின் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிப்போட ஆர்பிட்டரி ஹைட்னா ரேண்டமா ஒரு ஹைட் இருக்கு அப்படின்னா அதை வந்து நான் ஒய்ன்னு வந்து வச்சிருக்கேன். அது வந்து எதுல லை ஆகுது, இங்க வந்து லை ஆகுது. தட் இஸ் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும் போது நான் வந்து அந்த டிஎக்ஸ் அப்படின்னு வந்து நான் எடுத்துப்பேன். என்னது, அந்த தின் ஸ்ட்ரிப்ஸ், வெர்டிக்கல் தின் ஸ்ட்ரிப்ஸ் இது. அதை வந்து நான் ஒய், அதோட ஹைட்டை வந்து ரேண்டமா வந்து அதோட ஹைட்டை வந்து நான் ஒய்ன்னு வந்து எடுத்துக்கிறேன். அப்போ வந்து அது எங்க லை ஆகுது, தட் லைஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ வந்து அது டிஎக்ஸ்னு வந்து நான் எடுத்துப்பேன். அது இந்த டிஎக்ஸ் அப்படின்றது வந்து என்னது, வித். அண்ட் நான் வந்து இதோட ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்னா, அதாவது இந்த எலிமெண்டரி ஸ்ட்ரிப்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிப்ஸ் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்ஸா தான் பிரிப்போம். இப்படி இல்லை, இந்த மாதிரி வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்ஸா. இந்த எலிமெண்ட் ஸ்ட்ரிப்ஸோட ஏரியாவை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா டிஏ, அதான் வந்து நான் இங்க எழுதியிருக்கேன், டிஏ அப்படின்னு வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ இங்க ஏவும் பியும் என்ன அப்படின்னா, அது வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுது அப்படின்றத காமிக்கிறது தான் வந்து இந்த ஏ, அதாவது லிமிட் வந்து இருக்குல்ல. இப்ப டெஃபினட் இன்டெக்ரல் அப்படின்னும் போது என்னது, பர்டிகுலரா அந்த லிமிட்டுக்குள்ள வந்து இருக்குல்ல. சோ அதுதான் வந்து சொல்றாங்க. சோ இங்க பாயிண்ட் வந்து என்னது, எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் ஆக்சிஸ்ல எக்ஸ்ல பாயிண்ட் ஏல ஆரம்பிச்சு எக்ஸ் ஆக்சிஸ்ல பாயிண்ட் பில வந்து முடியுது. ஸோ ஏல இருந்து பி வரைக்கும் அந்த ஏரியா வருது, அதனால ஏ டு பி அப்படின்னு எழுதியிருக்காங்க ஒய். ஸோ இதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் இருந்தா அதோட இந்த ஹைட் ஆஃப் த ஸ்ட்ரிப் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கணும். இதே இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இங்க என்னது, ஏரியா ஆஃப் த கர்வ் பிட்வீன் டூ ஆப்சிஸா. ஸோ ஆப்சிஸாக்கு வந்து பார்க்கும் போது இப்ப இதுதான் வந்து நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்ஸ் இப்படி பிரிச்சிருக்கேன். அப்போ இது எதுக்கு பேரலா இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலா இருக்கு. அப்ப நான் அதனாலதான் இதை எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அப்ப இதோட வித் வந்து என்னவாயிடும்னா டிஒய்ன்னு ஆயிடும். இங்க டிஒய் போட்டிருக்கேன்னா, ஸோ இது வந்து டிஒய் ஆயிடும்.
ஸோ ஹைட் ஆஃப் த ஸ்ட்ரிப் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா வித் வந்து இங்க என்ன ஆயிடும், இட் வில் பி dy. ஸோ இது இந்த ஸ்ட்ரிப் எந்த ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கோ அதை போட்டுக்கணும். இப்போ நான் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். இப்போ இப்போ இது இப்போ வந்து கர்வ் வந்து இப்படி இருக்கு. ஸோ வந்து நான் இங்க ஜாயின் பண்றேன். இது எக்ஸ் ஆக்சிஸ்ல பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி வரைக்கும் இருக்கு. இந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப் எதுக்கு பேரலா இருக்கு, ஒய் ஆக்சிஸ்க்கு. அதனால ஒய் போட்டிருக்கேன். அதோட வித் வந்து டிஎக்ஸ் ஆயிடும். ஏன்னா அது எக்ஸ் ஆக்சிஸ் மேல வந்து இருக்கு. இப்போ ஏரியா ஆஃப் த கர்வ் பிட்வீன் டூ ஆப்சஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோமா. ஸோ இப்போ ஏரியா பவுண்டட் பை த கர்வ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாவே வந்து என்னது, இங்க வந்து எஃப் ஆஃப் ஒய் வந்து வந்துடும். சரியா? சோ இந்த இடத்துல இது வந்து எதுக்கு இந்த லைன், இந்த இதுதான் வந்து என்னது ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பாயிண்ட். சோ எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க வந்து முடியுது. சோ இங்க சி ஒய்ல சில ஆரம்பிச்சு இங்க வந்து டி வரைக்கும் வந்து இருக்கு. சோ லிமிட் வந்து எங்க சி டு டி தான் வந்து லிமிட். எந்த ஆக்சஸ் மேல லை ஆகுது, ஒய். சோ இதுதான் வந்து வித் எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம், டி ஒய். அண்ட் இது வந்து என்னது, திஸ் இஸ் தி தின் ஸ்ட்ரிப்ஸ். அதாவது ஏரியா ஒரு கர்வ், அந்த கர்வோட ஏரியா வந்து கண்டுபிடிக்க போறோம். அந்த கர்வும் அந்த ஆக்சிஸ்ல இருந்து அந்த கர்வ் வரைக்கும் எவ்வளவு ஏரியா வந்து என்க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். என்னன்னா the ஏரியா அண்டர் த கர்வ், அதாவது இந்த கர்வுக்குள்ள இருக்கிற ஏரியாவை நிறைய ஸ்ட்ரிப்ஸா, வெர்டிகல் ஸ்ட்ரிப்ஸா வந்து தின் வெர்டிகல் ஸ்ட்ரிப்ஸா வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். அண்ட் எதனா ஒரு ஸ்ட்ரிப் வந்து எடுத்துக்கிறோம். ஆர்பிட்டரி ஸ்ட்ரிப் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க புக்ல. ஆர்பிட்டரி ஸ்ட்ரிப் அப்படின்னா வந்து ரேண்டமா எதனா ஒரு ஸ்ட்ரிப் தான் நான் இங்க வரைஞ்சிருக்கேன். அந்த ஆர்பிட்டரி ஸ்ட்ரிப்போட ஹைட் வந்து எப்படி நம்ம எடுத்துப்போம் அப்படின்னா, அந்த ஆர்பிட்டரி ஸ்ட்ரிப் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்தா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்தா ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. அதோட வித்து வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா, அது எந்த ஆக்சிஸ்ல லை ஆகுதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதாவது அததான் வித்துன்னு எடுத்துப்போம். அப்ப வந்து இது எந்த ஆக்சிஸ்ல லை ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸ்ல. சோ டிஎக்ஸ்னு போட்டுக்கிறோம். இந்த இடத்துல அது வந்து ஒய் ஆக்சிஸ்ல லை ஆகுது. சோ டிஒய்னு வந்து போட்டுப்போம். சோ எப்படி எழுதுவோம், அதே தான் டெஃபினட் இன்டெக்ரல் நம்ம எப்படி படிச்சோமோ அதே தான். இங்க வந்து என்னது, லோவர் லிமிட் அப்பர் லிமிட் வரும். இங்க வந்து என்ன எழுதியிருக்கோம், சோ இது வந்து dy. அப்ப உள்ள இருக்கிறது எக்ஸ்ன்னு வரும். ஏன் வந்து எக்ஸ் வருது அப்படின்னா, ஏன் வந்து இங்க y இன்டூ dx வருது அப்படின்னா, நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். y அப்படின்றது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ண போறோம். ஸோ அதனால தான் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்து இங்க எழுதியிருக்கோம். அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த கர்வ் பிட்வீன் டூ ஆர்டினேட்ஸ். ஸோ இங்க வந்து நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா, நாட் ஒன்லி த சிம்பிள் கர்வ்ஸ், அதே மாதிரி வி வில் சி கர்வ் அண்ட் லைன்ஸ். அதாவது பேரபோலா, சர்க்கிள், எலிப்ஸ் இதெல்லாமே வந்து இந்த லெசன்ல வந்து நம்ம பார்ப்போம். இன்னும் வந்து ரெண்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் வந்து ஃபார்முலா. இது ரெண்டுத்த பேஸ் பண்ணி வரும். அதுக்கப்புறம் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது இஃப் த ஏரியா லைஸ் பிலோ எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸுக்கு கீழ் பக்கமா இருந்தா, இல்லாட்டி ஒய் ஆக்சிஸோட லெஃப்ட் பக்கமா இருந்துச்சு அப்படின்னா, ஒய் ஆக்சிஸோட லெஃப்ட் பக்கமா இருந்துச்சு அப்படின்னா, ஒய் ஆக்சிஸோட லெஃப்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்னது, நெகட்டிவா தான் இருக்கும். தென் இட் இஸ் நெகட்டிவ். அண்ட் இன் சச் அ கேஸ், அந்த மாதிரி நெகட்டிவ்ல வரும்போது வி டேக் இட்ஸ் அப்சல்யூட் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூனா என்னது, -2 வந்துச்சு அப்படின்னா அதை வந்து வெறும் 2 தான் வந்து எடுத்துப்போம். ஏன் நெகட்டிவ் எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா இது வந்து என்னது, ஏரியா ஆஃப் ரீஜன். நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சிருக்கோம், ஏரியா வந்து நெகட்டிவ்ல வராது. சைடு ஆஃப் த ஃபிகர்ஸ் வந்து நம்ம படிக்கும் போது பார்த்திருக்கோம், அது வந்து நெகட்டிவ்ல வராது. ஸோ அதே தான் இங்கேயும் அப்ளை ஆகுது. இது வந்து ஒரு ஏரியா ஆஃப் த பர்டிகுலர் ரீஜன். அந்த ரீஜன் எடுத்து நம்ம வந்து ஒரு ரீஜனோட ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஏரியா வர்றதுனால அது நெகட்டிவா வராது. ஸோ இப்போ எப்படி நம்ம எழுதுவோம், இப்போ எனக்கு வந்து சால்வ் பண்ணும் போது -1/2 மாட் அப்படின்னு வருது. அதனால தான் இது என்ன போட்டிருக்காங்க, மாடியுலஸ் வந்து போட்டிருக்காங்க. மாடியுலஸ் போட்டிருக்கும் போது வாட் டஸ் இட் மீன் இஸ்,
எனக்கு நெகட்டிவ் ஆன்சரே வந்தாலும் அது ஆன்சர் வந்து 1/2 தான் வந்து இருக்கும், -1/2 எழுத மாட்டோம். இட் மே பி ஃபார் y dx or x dy, எது வேணாலும் வந்து இருக்கலாம். எது இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு இது 2 கேஸ்ல எது வந்தாலுமே நம்மளுக்கு வந்து அது அப்சல்யூட் வேல்யூவா தான் வந்து we will take it. நம்ம வந்து நெகட்டிவ் வேல்யூ எடுக்க மாட்டோம். ஒண்ணு. இன்னொன்னு, அதே மாதிரி சில கர்வ்ஸ்ல சம் போர்ஷன்ஸ் என்னவா இருக்கும்னா இட் வில் பி above x axis and சிலது வந்து இட் வில் பி below the x axis. அந்த மாதிரி x axisக்கு மேல் பக்கமாவும் கீழ் பக்கமாவும் இருந்துச்சு அப்படின்னா ஏரியா பவுண்டட் பை த கர்வ், அந்த கர்வ்னால பவுண்ட் ஆகப்பட்டிருக்க ஏரியாவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் a1, இதுதான் வந்து a1. ஏன்னா இது வந்து கீழ் பக்கமா இருக்கு, அதனாலதான் அந்த மாடுலஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி வந்தா என்ன அர்த்தம், இந்த போர்ஷன் வில் பி த ஆன்சர் வில் பி நெகட்டிவ். ஸோ அதோட அப்சல்யூட் வேல்யூ தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ இட் வில் பி பாசிட்டிவ். அண்ட் மேல் பக்கமா வரும்போது இட் வில் பி டெஃபினெட்லி பாசிட்டிவ். ஸோ ஏன்னா எங்க இருக்கு நம்மளுக்கு லிமிட் வந்து எப்படி வரும் அப்படின்னா, ஸோ இங்க இது வந்து ஏல இருந்து பி வரைக்கும் தான் வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இங்க a1 மாடுலஸ் வந்து வந்துருது. இந்த ஏரியா வந்து இட் வில் பி ஆஃப் மாடுலஸ். அண்ட் இங்க இருந்து இது எடுக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் இங்க வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ஏனா, இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து சம் வேல்யூ. இங்க வந்து ஆன் தி எக்ஸ் ஆக்சஸ் இது எந்த இடத்துல இருக்கோ அது இதுக்கு ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்க வேல்யூ தான் வந்து இங்க வரும். இது எல்லாமே நம்ம டெஃபினட் இன்டெகிரல்ல லாஸ்ட் சாப்டர்ல எப்படி எல்லாமே பார்த்திருப்போம். இங்க வந்து இந்த வந்து ஏரியா அண்ட் சிம்பிள் கர்வ்ஸ்ல இந்த மாதிரி வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். அவ்வளவுதான், தவிர மற்றபடி இன்டெகிரல்ஸ் சாப்டர்ல நம்ம டெஃபினட் இன்டெகிரல்ஸ் எப்படி படிச்சோமோ அதே பார்ட் தான், அதே மாதிரி மாடல் தான், அதே மெத்தட்ல தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். சில எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்டெப்ஸ் மட்டும் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது வந்து நம்ம 1 by 1 வந்து பார்ப்போம். இங்க வந்து நாட் ஒன்லி ஃபார் த சிம்பிள் கர்வ்ஸ், சர்க்கிள்ஸ், பேரபோலா, எலிப்ஸ், இது எல்லாமே வந்து we will see. அதாவது ஒரு லைனோ ஒரு கர்வோ இன்க்ளூட் ஆன மாதிரி இருக்கிற எல்லாத்துமே வந்து we will see in this chapter. ஸோ இதுதான் வந்து பேசிக் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எக்ஸசைஸ் 8.1. ரொம்ப சின்ன சாப்டர். அண்ட் எக்ஸசைஸ்லயுமே வந்து நிறைய டெலிட்டட் இருக்கிறதுனால வெறுமையா 4 சம்மு தான் வந்து இருக்கு. அண்ட் அதுவுமே வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் வித் த மிஸ்லேனியஸ். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஏரியா என்க்ளோஸ்டு பை த சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ இங்க வந்து நம்ம ஒய் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ் வந்து வரைஞ்சிக்கிறோம். அண்ட் ஒரு சர்க்கிள் வந்து நம்ம வரைகிறோம். ஸோ இப்போ நான் சர்க்கிள் வந்து வரைஞ்சிட்டேன். இது வந்து ஆரிஜின் பாயிண்ட் 0,0 ஆயிடும். அண்ட் இது வந்து சம் பாயிண்ட் இங்க வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து நான் ஏன்னு நேம் பண்ணிக்கிறேன், இந்த பாயிண்ட்டை பின்னு நேம் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சஸ்னா என்ன வரும், கோஆர்டினேட்ஸ் x,0ன்னு வந்து வரும். இங்க வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ a,0ன்னு வரும். அண்ட் இங்க வந்து 0,aன்னு வரும். திஸ் இஸ் பாயிண்ட் ஆன் y ஆக்சஸ், அதனால 0,aன்னு வந்து வரும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவோம், இப்ப நான் வந்து இந்த சர்க்கிளோட ஏரியா எவ்வளோ அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போறேன். இது வந்து 4 குவாட்ரண்ட்லயும் வர மாதிரி தானே இருக்கு. ஸோ அப்பனா வந்து நான் ஒரு ரீஜனை வந்து கண்டுபிடிச்சிட்டு இன்டு 4 வந்து நான் பண்ணிட்டேன்னா ஐ வில் கெட் இட். ஸோ நம்ம வந்து இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, we will find the area for one particular region. அதாவது இங்க வந்து எங்க இருக்கு, 0ல இருந்து a வரைக்கும் வந்து இருக்கு. ஸோ நான் இங்க வந்து இந்த thin strip வந்து நான் என்ன வரைஞ்சிருக்கேன், it is parallel to the y axis. ஸோ இது y வந்துரும், width வந்து dxன்னு வந்து வந்துரும். ஸோ அந்த லிமிட் வந்து என்ன இருக்கு, 0 to a வந்து நம்ம எடுத்துப்போம். வெர்டிகல் ஸ்ட்ரிப்ஸ் தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி வந்து இந்த 4 போர்ஷனும் எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்டேன்னா, சர்க்கிள் வந்து இட் இஸ் சிமெட்ரிக்கல் போத் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும். ஸோ வி வில் ஃபைண்ட் ஒன் ரீஜன் அண்ட் மல்டிப்ளை இட் வித் 4. ஸோ இப்போ நான் வந்து இதை சால்வ் பண்ணலாம். ஸோ இங்க வந்து எப்படி எடுத்துப்போம், இட் வில் பி 4 times ஆஃப் 0 to a. இங்க வந்து என்ன இருக்கு, y இருக்கு, dxன்னு வந்து இருக்கு. எனக்கு இங்க ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்களா. எனக்கு ஒய் தான் வேணும், எனக்கு இங்க வந்து ஒய் ஸ்கொயர் இருக்கா. ஸோ நான் வந்து அதை
சேஞ்ச் பண்றேன். என்ன சேஞ்ச் பண்றேன் நானு? அத வந்து டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்து y ஈக்குவல் டு அப்படின்னு ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். y is equal to எனக்கு square root of a square minus x squareனு வரும். வந்துருச்சா? y வந்து in terms of xல கொண்டு வந்துட்டோமா? ஸோ அப்ளை பண்றோம். இங்க ஏன் நான் 4 போட்டிருக்கேன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த ரீஜன் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறேன். இன்டு 4 பண்ணனா the 4 parts of the அந்த சர்க்கிளும் வந்து எனக்கு இன்க்ளூட் ஆயிடும். ஸோ 4 integral 0 to a. இங்க வந்து என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு dx அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ வந்து நான் இங்க ஒய் ஸ்கொயர் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது எனக்கு பிளஸ் ஆர் மைனஸ் வந்து வரும். பட் ஆனால் நான் வந்து இங்க என்ன இன்க்ளூட் பண்ணுவேன்னா வெறும் பாசிட்டிவ் சைன் மட்டும் தான் வந்து எடுத்துப்போம். ஒய் இட் வில் பி டேக்கன் ஒன்லி அஸ் பாசிட்டிவ். ஏன் அந்த மாதிரி எடுத்திருக்கோம்? ஒய் வந்து இப்போ இது எங்க இருக்கு? இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்து இருக்கு. ஸோ இட் இஸ் பாசிட்டிவ் அப்படின்றதுல வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஏற்கனவே லாஸ்ட் சாப்டர்ல வந்து படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலா வந்து படிச்சோம் அப்படின்றத வந்து ரீகலெக்ட் பண்ணுங்க. நான் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஞாபகம் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து அதை சொல்லுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் dx will be equal to 1/2 square root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a. இங்க வந்து x by 2 square root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a வந்து வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு வந்து இருக்கு. அண்ட் இங்கேயும் அதே தான் இருக்கு. ஸோ அப்படியே வந்து நம்ம எழுத வேண்டியதுதான். ஸோ அப்போ 4 இதை வந்து இன்டகிரேட் பண்ணிட்ட பிறகு ஸோ எக்ஸ் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ வரும். அண்ட் லிமிட் வேல்யூ வந்து என்னது? 0 டு ஏ. இப்போ வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 4 இங்க வந்து என்ன வரும்? எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம ஏ போடுறோம். ஸோ ஏ பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்துடும் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை ஏ அப்படின்னு வந்து வந்துடும் மைனஸ் இங்க வந்து அடுத்தது 0 பை ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 0 ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 sin inverse of 0 by a வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த பார்ட் வந்து இங்கேயும் 0 ஆயிடும். அண்ட் இங்கேயுமே வந்து இது வந்து sin inverse of 0 by a which is 0. ஸோ sin இங்க sin inverse அப்போ வந்து இங்க என்ன வரும்? for what value of sin நம்மளுக்கு 0 வரும். sin 0 is 0. ஸோ அப்போ வந்து இந்த டேர்மும் வந்து 0 ஆயிடும். ஸோ ஈக்குவல் டு 4 a by 2 இது வந்து நம்மளுக்கு 0 ஆயிடும் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கும். ஸோ இங்க 4 ஏ இது ஏ வராது 0 ஆயிடும். ஸோ ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது வந்து ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் சைன் நம்மளுக்கு 1 வரும்னா சைன் 5/2க்கு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ சைன் இன்வர்ஸ் சைன் வந்து போயிடும். ஸோ 4 இன்டூ a ஸ்கொயர் பை 2 sin into pi by 2 வந்து நம்மளுக்கு இருக்கும். So which is 4 into pi a square by 4. 4 cancel ஆயிடும் pi a square. இதான் வந்து ஆன்சர். இப்போ வந்து நம்ம இது வந்து எந்த பக்கம் வச்சு பண்ணோம்? ஸோ அவங்க வந்து எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து ஹாரிசாண்டல் ஸ்ட்ரிப்ஸா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வெர்டிகல் ஸ்ட்ரிப்ஸா எடுத்துக்கிட்டோம். இப்போ இதே வந்து ஹாரிசாண்டல் ஸ்ட்ரிப்ஸா எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி அந்த ரீஜன் வந்து இந்த ஏரியா என்க்ளோஸ்ட் பை அந்த சர்க்கிள் எப்படி வந்து அந்த கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றதும் வந்து நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள்னால ஸோ நம்ம ரெண்டு மெத்தடுமே வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அகெயின் y axis x axis and வந்து சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப்ஸ்ல அது வந்து இப்படி வரைகிறோம். ஹாரிசாண்டல் ஸ்ட்ரிப்ஸா வந்து வரைகிறோம். பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறதுனால எக்ஸ் ஆயிடும். அப்போ வித் வந்து என்னவாயிடும்? dy வந்து ஆயிடும். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பார்த்தோம்? இந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இது 0ல இருந்து இங்க வந்து 0, a இங்கே வந்து a, 0.
ஸோ இதான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அண்ட் அதே தான், பட் ஆனால் இங்கே வந்து ஃபார்முலா மட்டும் நம்மளுக்கு வந்து மாறும். நம்மளுக்கு எப்படி வரும் ஃபார்முலா 4 அண்ட் இன்டெக்ரல் 0 to a வரும், x into dy வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 4 இன்டெக்ரல் இப்போ 0 to a. இப்போ எக்ஸ் பதிலாக நம்ம என்ன எழுதணும், இங்க வந்து நான் மாத்தி எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ வி வில் டேக் ஒன்லி த பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் நான் வந்து என்ன போடணும், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ டிஒய் அப்படின்னு வந்து நான் போடுவேன். இப்போ வந்து நம்ம திருப்பியுமே வந்து ஐடென்டிட்டி தான் வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ இங்க ஐடென்டிட்டி வந்து அப்ளை பண்ணணும். நீங்க வேணா அந்த ஐடென்டிட்டி வந்து எழுதிக்கோங்க. ஸோ இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் வந்து நம்ம என்ன எழுதுவோம், ஸோ இங்க எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ அண்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்க 4 இருக்கா, ஸோ அப்போ இதை அப்ளை பண்றோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் இருக்கு. ஸோ ஒய் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடும், பிளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை ஏன்னு வந்து வரும். லிமிட் வந்து நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு, 0 to a தான் வந்து நம்மளுக்கு லிமிட். ஸோ இப்போ திருப்பியும் அதே தான் அப்ளை பண்றோம். ஸோ அப்ளை பண்ணோம்னா ஏ பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஆயிடும், plus a square by 2 sin inverse of a by a வந்து வரும், minus இங்க வந்து 0 by 2 square root of a square minus 0 square and plus a square by 2 sin inverse of 0 by a வந்து நம்மளுக்கு வரும். So 4 into இங்க வந்து இது என்ன ஆயிடும், 0 ஆயிடும், plus a square by 2 sin inverse of same thing இங்க வந்து sin 1 வரும், sin inverse of 1 வரும், which is sin pi by 2 minus இங்க வந்து 0 வந்துரும். So 4 into இங்க வந்து நம்ம அப்ளை பண்ண sin inverse sin போயிடும், a square by 2 into pi by 2. So it will be 4 into a square, pi a square by 4 வரும், 4 4 cancel, so pi a square. So நீங்க horizontal strips எடுத்தாலும் vertical strips எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஆன்சர் அதே தான் வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 2 வந்து பார்க்கலாம். So second question, find the area enclosed by the ellipse x square by a square plus y square by b square is equal to 1 வந்து கொடுத்திருக்காங்க. So இங்க வந்து நம்ம இது வந்து ஓன் வச்சுக்கலாம், இங்க வந்து பாயிண்ட் ஏ, இது வந்து பின்னு வந்து நேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கிறேன், எதுக்கு பேரலா இருக்கு, ஒய் ஆக்சஸ்க்கு. ஸோ அப்போ ஸ்ட்ரிப் வந்து ஹைட் ஒய் அண்ட் வித் வந்து டிஎக்ஸ் வந்து வந்துடும். அண்ட் இங்க பாயிண்ட் இது வந்து என்ன கோஆர்டினேட்ஸ் வந்து a, 0 அண்ட் இங்க வந்து 0, a. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வர மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ வந்து பாசிட்டிவா தான் வந்து இருக்கும். அண்ட் இங்க வந்து நான் இப்படி 4 ரீஜன், ஒரு ரீஜன் கண்டுபிடிச்சிட்டு 4ஆல வந்து மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். ஏன்னா இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் நேம் பண்ணிக்கோங்க அண்ட் ஒய் ஆக்சிஸ்னும் வந்து நேம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ எப்படி வரும், நம்மளுக்கு 4 வரும். இன்டெக்ரல் எங்கேருந்து எங்க இருக்கு, 0ல இருந்து a வரைக்கும் வந்து இருக்கு. ஸோ 0 to a அண்ட் இங்க வந்து என்ன இருக்கு, y into dx வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்க மாத்தணும். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எலிப்ஸ் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. எனக்கு வந்து y ஈக்குவல் டு வந்து வரணும். ஸோ ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வந்து வரும். ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து இங்க எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வந்து வந்துடும். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயரை நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். ஸோ பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்டூ இங்க வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். நான் அதுக்குள்ளேயே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு எழுதிட்டேன். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து வரும்.
வெறுமையா பாசிட்டிவ் சைன் மட்டும் தான் எடுப்போம். ஏன்னா ரீஜன் இங்க வந்து என்ன இருக்கு, ஓ ஏஓபிஏ இந்த ரீஜன் வந்து, அதாவது இந்த ஷேடட் ரீஜன், இது ஷேட் கூட பண்ணிக்கோங்க, இட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ அதனால நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ y இஸ் ஈக்குவல் டு வெறுமே பாசிட்டிவ் வேல்யூ தான், b பை ஏ வந்துடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து இங்க நம்ம இன்டெகிரல்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 4 இன்டெகிரல் இன் பிளேஸ் ஆஃப் y வந்து நான் இதை எழுதுறேன், 0 டு a b by a ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் dxன்னு வந்து நான் எழுதிக்கிறேன். இந்த b by a வெளியில எடுத்துறேன், கான்ஸ்டன்ட் 4b by a இன்டெகிரல் 0 டு a ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் dxன்னு வரும். ஸோ ஃபார்முலா வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி சம்ல கூட வந்து பார்த்தோம், அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 4b by a வந்துடும். ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா x by a ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பை 2 sin inverse of x by a வந்துரும் 0 to. ஸோ இப்போ இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 4b by a வந்துரும் அண்ட் a by a இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பை 2 sin inverse of a by a இதெல்லாம் ஒன்று, ஒரு இது வந்து அப்பர் லிமிட் மைனஸ் 0 by a ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பை 2 sin inverse of 0 by a வந்து வரும். ஸோ 4b by a வந்துடும், இது வந்து கேன்சல் ஆகிடும், இந்த பக்கம் 0 ஆகிடும், பிளஸ் இது வந்து a ஸ்கொயர் பை 2 sin inverse of sin pi by 2 1 வந்து நான் sin pi by 2ன்னு வந்து எழுதிக்கிறேன் அண்ட் இங்கேயுமே வந்து 0 ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு 4b by a வந்துடும். ஸோ a ஸ்கொயர் பை 2 இன்டூ pi by 2 வந்து வரும். So it will be 4b by a into pi a square by 4. 4 cancel, a square cancel ஆயிடும். So pi into a into b. இதான் வந்து ஆன்சர். இது வந்து நம்ம வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்ஸா வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ அடுத்தது வந்து ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப்ஸா வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இதே மாதிரி தான் வந்து சேம் ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப்ஸா வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வரும்? ஸோ இங்க வந்து நம்ம மேஜர் ஆக்சிஸ் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸா இருக்கு, அதனால தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸா இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அக்கார்டிங்லி ஃபார்முலா வந்து ஸ்லைட்டா வந்து டிஃபர் ஆகும். இந்த ஃபார்முலா அவங்க கொடுத்துருக்கிறதுனால நம்ம மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸா இருக்கிற மாதிரி தான் டயக்ராம் வந்து வரையணும் அண்ட் அதை வச்சுதான் சம்மம் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இது வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்ஸா, இது வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸா, அப்போ அதோட வித் வந்து டிஒய்ன்னு ஆயிடுமா, இங்க 0, இங்க வந்து ஓ, இது வந்து ஏ அண்ட் இது வந்து பியா, கோஆர்டினேட்ஸ் வந்து a, 0, இங்க வந்து 0, a. ஸோ நம்ம எப்படி எடுத்துப்போம் இப்போ இந்த பார்ட், இது வந்து திஸ் வில் பி, இதோட முடிஞ்சிருச்சு ஒரு பார்ட், the 4 integral 0 to a x into dy அப்படின்னு வந்து எடுத்துப்போம். x square by a square plus y square by b square is equal to 1 இருக்கு. ஸோ நான் x equal to எனக்கு வேணும். ஸோ x square by a square is equal to 1 minus y square by b square. ஸோ அப்போ இதை b square minus y square by b squareன்னு வரும், x square by a square. ஸோ இப்போ இதை x square is equal to b square minus y square by b square into a square னு வரும். So x is equal to plus or minus square root of a square by b square னு வந்துரும் into b square minus y square. So பாசிட்டிவ் தான் எடுக்க போறோம். So it will be a b வெளியில, a by b வெளில வந்துரும், b square minus y square x is equal to. So அப்படியே திருப்பியும் அப்ளை பண்றோம் ஃபார்முலால. So 4 integral x ஓட பிளேஸ்ல a by b, இங்க வந்து இது வந்து லிமிட் 0 to a வந்துரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் dx வந்து வரும், சாரி dy வந்து வரும். ஸோ இப்போ இதை வந்து அப்படியே ஃபார்முலால அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 4a by b வந்துரும் வெளியில அண்ட் ஸோ இங்க b மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர்னு இருக்கா அண்ட் அக்கார்டிங்லி வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலால வந்து எழுதணும். ஸோ அப்போ y by
2 வந்துரும். x by aக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் வரும் பிளஸ் b ஸ்கொயர் பை 2 sin inverse of y by b 0 to b வந்து வரும். இங்க எலிப்ஸ் அப்படின்றதுனால வந்து இங்க நம்ம இது வந்து பின்னு எடுத்துக்கலாம் அண்ட் y கோஆர்டினேட் வந்து b, இது வந்து a வந்து x கோஆர்டினேட் வந்து a, இங்க இந்த இடத்துல வரும்போது மைனஸ் a கமா 0ன்னு வந்துடும். இங்க அதே மாதிரி இந்த இடத்துல y கோஆர்டினேட் வரும்போது 0 கமா மைனஸ் பின்னு வந்து வந்துடும். ஸோ அதே தான் வந்து இங்கேயுமே வரும். ஸோ இங்க வந்து 0 கமா பின்னு வந்துடும் அண்ட் இந்த இடத்துல 0 கமா மைனஸ் பின்னு வரும். இங்க மைனஸ் a கமா 0ன்னு வந்து வரும். ஸோ இது மட்டும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது இங்க எக்ஸ் கோஆர்டினேட் ஏ, ஒய்க்கு வந்து பி வரும். ஏன்னா நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். ஸோ எக்ஸு கீழே ஏ, ஸோ அப்போனா வந்து ஏ கமா 0 வரும், மைனஸ் ஏ கமா 0 தான் வந்து எடுப்போம். அண்ட் இங்கேயுமே வந்து லிமிட் இட் வில் பி, இங்க ஒய் எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும், இட் வில் பி ஃப்ரம் 0 டு பி, அதாவது இந்த இடத்துல ஆரம்பிச்சு இங்க வரைக்கும். ஸோ 0ல இருந்து பி வரைக்கும். சர்க்கிளுக்கு வேற, எலிப்ஸுக்கு வந்து வேற, அது மாறும். ஸோ அண்ட் அதே மாதிரி இப்போ இங்க அப்ளை பண்ணோம்னா 4a பை பி வந்துடும். அண்ட் இங்க வந்து ஸோ b பை 2, இது வந்து b ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இங்க 0 ஆயிடும் பிளஸ் பி ஸ்கொயர் பை 2 வந்துடும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் b பை பி 1 வந்து வந்துடும். ஸோ அண்ட் அதே மாதிரி இது வரைக்கும் ஒரு பார்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணி மைனஸ் இங்க வந்து 0 பை 2 வந்துடும். அண்ட் இங்க வந்து ஃபுல்லா 0 வந்து இங்க வந்து b ஸ்கொயர் மைனஸ் 0 வரும், b ஸ்கொயர் மைனஸ் 0ன்னு வந்து வரும் ஸ்கொயர் ரூட்குள்ள. பிளஸ் இங்கேயுமே வந்து b ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 பை பின்னு வந்து வரும். ஸோ இந்த பார்ட் ஃபுல்லா 0 ஆயிடும். ஸோ 4a பை b அண்ட் இங்க வந்து 0 பிளஸ் இங்க வந்து சைன் பை பை 2 வரும். ஸோ b ஸ்கொயர் பை 2 இன்டூ பை பை 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 4ab ஸ்கொயர் இன்டூ பை வந்து வரும் பை b இன்டூ 4 வந்து இருக்கும். ஸோ 4 கேன்சல், b ஸ்கொயர் கேன்சல், பை ab வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இது எலிப்ஸ்னால நம்மளுக்கு வந்து இந்த கோஆர்டினேட்ஸ் மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. a கமா 0 எக்ஸ் அண்ட் y எக்ஸ் ஆக்சிஸ்ல வர பாயிண்ட் அண்ட் y ஆக்சிஸ்ல வர்றது வந்து 0 கமா பின்னு வந்து எடுத்துப்போம். அந்த சர்க்கிள்ல வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் தான். ஸோ இங்கேயும் வந்து a கமா பி, இங்கேயும் வந்து 0 கமா ஏன்னு தான் வந்து எடுத்துப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து கவர் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.